காங்கிரஸ் கட்சி இன்று பணம் பெற்றிருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை பிரதமர் முன்வைக்கிறார். அப்போ இந்த எலெக்ஷனுடைய நேரேஷன் பிரதமர் கேள்வி எழுப்புறார். இப்போ காங்கிரஸ் இதெல்லாம் பேசலாமா? இவ்வளோ நாள் அதானி அம்பானியை பற்றி பேசின காங்கிரஸ் இப்போது மௌனித்து விட்டது, பின்னணி பணமான்ற கேள்வி எழுப்புறப்போ காமன் மேனுக்கு அந்த கேள்வியில் அர்த்தம் இருக்குதா தோணாதா? இந்தியாவில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எல்லாம் அவ்வளோ முட்டாளா? நேற்று வரைக்கும் அம்பானி கூட ஃப்ளைட்டில் போவாராம், அதானி கூட ஃப்ளைட்டில் போவாராம், ஊர் ஊராக போய் எல்லா ஊர்லேயும் கான்ட்ராக்ட் வாங்கி கொடுப்பாராம். எலெக்ஷனில் தோற்று போகிறோன்னு தெரிஞ்ச உடனே அதானியும் அம்பானியும் டெம்போவில் கொண்டு போய் பணத்தை ராகுல் காந்திக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாராம். கருப்பு பணம் தான் இந்தியாவில் கிடையாதுங்க. எப்போ அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வரும்போதே கருப்பு பணத்தை தான் ஒழிச்சிட்டாங்களே, அப்புறம் எந்த கருப்பு பணத்தை கொண்டு போய் கொடுப்பாங்க இவங்க? அப்போ இவ்வளோ நாள் அதானிக்கு எதிராக பேசினால் இந்தியாவிற்கு எதிராக பேசியதுன்னு சொல்லி எல்லா பாஜக தலைவர்களும் பொங்கினார்களே. இப்போ என்ன சொல்ல போறாங்க? அதானியை கை கழுவி விட்டதா பாஜக, இல்ல அதானி பாஜகவை கை கழுவி விட்டாரா? இப்போ இதுக்கு பல பேர் பல விதமா பேசிட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல, சமூக ஊடகங்கள்ல பரபரப்பா கொண்டிருக்கக்கூடிய தியரி என்ன அப்படின்னா, அம்பானியும் அதானியும் அவங்களுடைய ஃபண்டிங்கை பிஜேபிக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க, தோல்வி பயத்துல தோக்க போறாங்க, பாஜக தோற்க போகிறது, அதனால பிரதமர் மனம் வெறுத்து போய் இப்படி அப்படியே பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நேற்றைய பேச்சு இந்த தேர்தலிலே பாஜக தோல்வியுறுகிறது, மீள வழியே இல்லை அப்படின்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம். இனிமே பாஜக ஜெயிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அந்த தோல்வியின் இன்னொரு பெர்செப்ஷன் இருக்குல்ல, 5 மாநில தேர்தலில் ரொம்ப தீவிரமா அம்பானி அதானின்னு பேசினாரு. ஆனா நாடாளுமன்ற தேர்தல் வரப்போ அந்த வீரியம் குறைஞ்சிருச்சே அப்படின்றப்போ இந்த கேள்வி வருது, ஏன் இப்ப குறைச்சிட்டீங்க அப்படின்னு கேக்குறேன். அப்படின்னு யார் சொல்றா? பாஜகவுடைய அடி வருடிகள் பேசுதா அந்த மாதிரி? ரெண்டுமே கர்நாடகா அதானியை பத்தி பேசியிருக்காரு திரு ராகுல் காந்தி அவர்கள். 3மே மகாராஷ்டிரா அதானியுடைய ஊழல்கள் பற்றி பேசியிருக்காரு. 5மே தெலுங்கானா அதானியுடைய ஊழல்களை பற்றி பேசியிருக்கிறார். 6மே மத்திய பிரதேஷ் அதானியுடைய ஊழல்களை பற்றி பேசியிருக்கிறார். 7மே ஜார்க்கண்ட் அதானியுடைய ஊழல்களை பற்றி பேசியிருக்கிறார். யார் பேசியிருக்கா? திரு ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். என்னன்னா, பாஜக காங்கிரஸ் செட் பண்ணல டிராப்ல விழுந்துடுச்சோ அப்படின்னு ஒரு சந்தேகம். இனிமே காங்கிரஸ் பாஜகவால் அந்த அஜெண்டாவை செட் பண்ண முடியல. எல்லா நரேஷனுமே யார் செட் பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் செட் பண்ணிட்டு இருக்குது. அதற்கு ரியாக்ஷனா தான் பாஜக ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது they are clutching at the straws. என்ன, எதை பேசுவது, எதை இந்த தேர்தலிலே பிரதானப்படுத்துவது என்று புரியவில்லை. ஒன்னே மட்டும் பிரதானப்படுத்துறாங்க. என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு, இதை மட்டும் பிரதானப்படுத்துறாங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஆர்டிகிள் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா, 1953 இருந்து 2015 2024 வரைக்கும் முஸ்லிம் பாப்புலேஷன் 43% வந்திருக்கான். அதே சமயத்துல இந்து பாப்புலேஷன் 7% தான் வந்திருக்கான். இதைத்தான் நாங்கள் சொன்னோம், இந்துக்களுக்கு ஆபத்து, எல்லாரும் எழுந்து பாருங்கள். நாளைக்கு இதுதான் பிரதமர் பேச போறாரு. உங்களுக்கு இப்பவே ட்ரெய்லர் காமிச்சிட்டேன். இன்னைக்கு எல்லா பாஜக தலைவர்களும் இதைதான் பேசிட்டு இருக்காங்க. ஐயா, 10 வருஷம் ஆட்சியில இருந்தீங்க, என்ன பண்ணீங்க இந்திய மக்களுக்காக? இன்னைக்கு திருப்பி ராகுல் காந்தி அவர்கள் இன்னொரு முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கிறார். என்ன கருத்தை முன்வைத்திருக்கிறார்? 30 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம். எப்படி கொடுப்போம் அப்படின்றத பத்தி பேசுறாரு. இவங்க 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியாம வேலை வாய்ப்பு, ஜாப் அப்படின்ற ஒரு வார்த்தையே பாஜகவுடைய தேர்தல் பத்திரத்தை, தேர்தல் வாக்குறுதிகள்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ பாஜக தோல்வியின் விளிம்பில இருக்கு. அடுத்து தோல்விதான், படுதோல்வி. திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, தோல்வி மனப்பான்மை, அதை தாண்டி தோல்வி நேரத்தில் பிரதமர் என்னென்னமோ பேசுறாரு, அதனுடைய வெளிப்பாடு இது அப்படின்னு பார்க்குறேன். சார், கற்பனை செய்வதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. அந்த கற்பனைக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, சரிங்களா? நான் ஒரு அனலிஸ்டாக பார்க்கும்போது 283 இடங்களில் நடந்த தேர்தலில் நான் ஒரு செஃபாலஜிக்கலாக பார்க்கும்போது ஒரு 170 இடங்கள் வாய்ப்புள்ளதாக நான் பார்க்குறேன். இது வரைக்கும் நடந்த 3 கட்ட தேர்தலில். நடக்க போகிற மீதி இருக்கக்கூடிய 200, அது ஈக்குவலி ஒரு நியர்லி ஆஃப் வச்சுக்கோங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 170 இடங்கள் கிட்ட. ஏன்னா இதுக்கு மேலே நடக்க போகிற இடம்லாம் இப்போ பிஜேபியினுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு ஏரியாஸ், ஹிந்தி ஹார்ட்லேண்ட் சொல்லக்கூடிய பல இடங்கள்லாம் நடக்க போகிறது. உத்தரப்பிரதேஷில் பெரிய இதில் நடக்க போகுது.
கருத்து கணிப்பாளர்கள் நாடு முழுக்க சொல்லக்கூடியவர்களும் இதை தான் பிரதிபலிக்கிறார்கள். நான் வேணா பயாஸ்டாக இருக்கலாம், பட் லாட் ஆஃப் மீடியா கருத்து கணிப்பாளர்கள் இதை தான் பிரதிபலிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இது தோல்வி பயம் இதெல்லாம் ஒரு இதுதான். ஏன்னா ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன், ஏன் இந்த மாதிரி ஒரு நேரேட்டிவ் பல இடங்களில் வருதுன்றதுக்கு என்னுடைய ஒரு ஹேஷியமாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஓட் ஷேர் குறைஞ்சிருக்கிற இடங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்பா நீ கொஞ்சம் ஓட்டு போட்டால் நம்ம ஏதாவது ஒரு வின் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கூட இருக்கும் என்று இந்த எதிர்க்கட்சிகள்லாம் ஒரு நப்பாசையில் இருக்காங்க. அதுதான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் அவர்கள் முயற்சிக்கிறார்கள். தேர்தலில் அனைத்து முயற்சியும் முக்கியம். இது எல்லா கட்சிக்குமே பொருந்தும். பாஜகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா கட்சிகளுக்கும். இரண்டாம் கட்ட தேர்தலின் போது பிரதமர் பேசுறாரு, அங்கதான் அந்த வெறுப்பு பேச்சுன்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இன்னைக்கு கிரிக்கெட் வீரர்கள் வரைக்கும் சிறுபான்மையினர் வந்துருவாங்க அப்படின்னு பேசுறாரு. ஸோ இப்போ பிரதமருடைய பேச்சு ஒவ்வொரு நாளும் சர்ச்சையாகுதுன்றப்போ, அப்போ ஏதோ எலெக்ஷன் ரிசல்ட் அல்லது அவருக்கு சில விஷயங்கள் தெரியுது, அதனுடைய வெளிப்பாடான கேள்வி எழுப்புவாங்கல்ல சார். இந்த வெறுப்பு பேச்சு என்று இவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இதை யார் ஆரம்பித்து கொடுத்தது? நீங்கள் பேஜ் 8 and 6 and 8 ஆஃப் யுவர் காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோவில் பாருங்கள். நாங்கள் இந்திய நாட்டு மக்களுக்கு இதை செய்வோம் சொல்லலை, சிறுபான்மையினர்களுக்கு மட்டும் இதை செய்வோம். சிறுபான்மையர் இல்லைன்னு சொல்லாதீங்க. இல்ல சிறுபான்மையர் இல்லைன்னு சொல்லாதீங்க. நான் முஸ்லிம் சொல்றேன். நீங்க சொல்றது அப்பட்டமான போய் எங்க டேட்டா அப்பட்டமான போய் மேனிஃபெஸ்டோ என்கிட்ட அதே போல எந்த வாசகமும் கிடையாது. சொத்துக்களை பிரிச்சு கொடுக்கறதா? நான் சொல்றது உங்களுக்கு என்னென்னலாம் சிறுபான்மையர்களுக்கு செய்வோம், உங்களுக்கு என்ன லோன் கொடுப்போம், உங்களுக்கு அடிஷ்னலாக என்ன லோன் கொடுப்போம், உங்களுக்கு கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் கான்ட்ராக்டில் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம், இதெல்லாம் இல்லன்னு சொல்லுங்க. இனி என்ன அந்த மாதிரி இல்லன்னு வருவா? இன்க்ளூசிவ் ஸ்கீம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? சொல்றேன். சோ இது என்னன்னா, இது சிறுபான்மையினர்களுக்கு மட்டும் செய்யறோம் அப்படின்னு சொல்லும்போது நேச்சுரலி அதனுடைய எதிர்நிலை இல்ல சார். நீங்க படிங்களா? அந்த படிங்க. நான் என்ன சொல்றேன், 8வது பேஜ்ல நீங்க சொல்லுங்களேன். உங்களுக்கு எல்லா தரப்பு மக்களை குறித்துமே இருக்குதுல சார். நான் அந்த ஒரு பேஜை மட்டும் புடிச்சிட்டு ஏன் பேசுறீங்கன்னு கேக்குறேன். விவசாயிகளுக்கு இருக்கு, தொழிலாளர்களுக்கு இருக்கு, இளைஞர்களுக்கு இருக்கு, பெண்களுக்கு இருக்கு, 8வது பக்கத்துல இருக்கிறத சொல்லுங்க. சரிங்களா? நான் அதை ஒண்டி தான் பேசுறேன். அப்போ அது 2006லேருந்து இவங்களுடைய ஹிஸ்டரி எடுத்து அவர் பேசுறார். ஒரு தேர்தல் பரப்புரையில் செய்யக்கூடிய ஒரு தலைவர் செய்யக்கூடிய விதமாக தான் நான் பார்க்கிறேன். அப்போ 2006 மன்மோகன் சிங் என்னத்தை சொன்னார், இவங்க செய்யக்கூடிய இந்த இவங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் என்ன ஸ்பெசிஃபிக்காக அதெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் ராகுல் காந்தி நான் எக்ஸ்ரே எடுப்பேன்றாரு. இவர் மல்லிகார்ஜுன் கார்கே நாங்கள் இருக்கிறவங்கள்ட்ட இந்த எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுப்போன்றாங்க. 2019 உங்களுக்கு இவங்களுடைய ராஜகுருவாக இருக்கக்கூடிய சாம் பிட்ரோடா எப்படிங்க இதெல்லாம் செய்வீங்க அப்படின்னு கேட்டால், மிடில் கிளாஸை நாங்கள் டாக்ஸ் பண்ணுவோம், அதிக டாக்ஸ் பண்ணுவோம், மிடில் கிளாஸ் செல்ஃபிஷாக இருக்கக்கூடாதுன்றாங்க. இது என்னன்னா கன்சிஸ்டண்டாக நாங்கள் இவங்களுடைய பிஹேவியர் பேட்டர்ன் இப்படி இருக்கும்போது அதை எடுத்து சொல்வதில் என்ன தவறு இருக்கு? ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடராக இவங்க 2006 என்ன சொன்னாங்க, 2012 இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸை பற்றி இவர் பி சிதம்பரம் என்ன பேசினார், அதுக்கப்புறம் 2019 நியாய ஸ்கீமை பற்றி பேசும்போது ராகுல் காந்தியே போயிட்டு திருப்பி இல்லை சாம் பிட்ரோடா சொன்னது நான் என்னுடைய அஜெண்டாவில் அது கிடையாது அப்படின்னு ரெஃப்யூட் பண்ணுற அளவுக்கு, ஏன்னா அவர் நான் மிடில் கிளாஸை தான் இது பண்ணுவோம், டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2019 சொல்றாங்க. பிரியங்கா சொல்றாங்க, ராகுல் எது பேசினாலும் திருச்சி பேசுறதா பிரதமருடைய வேலை. இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸை தாலியோட கனெக்ட் பண்றாரு, எரும மாடோட கனெக்ட் பண்றாரு. அப்போ அங்கதான் பிரதமர் இன்னும் ஒருபடி மேல போய் அதுக்கு முன்னாடி ஹைதராபாத்ல என்னத்தை பேசினாருன்னு பார்க்கணும். உங்க வீட்டில் உங்க லாக்கர்ல எக்ஸ்ரே பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஏன் பண்ணணும்? ஏன்னா இவங்களுக்கு அந்த இதுவும் இருக்கு. லேண்ட் சீலிங் ஆக்ட் எடுத்துட்டு வந்தாங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு அரசுடைமை ஆக்கினாங்க. இதெல்லாம் பண்ண அவங்களுடைய பிரசிடென்ஸ் இருக்கு. இந்த பிரசிடென்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் பிரதமர் இதுதான் இவங்களுடைய பேட்டர்னா இருக்கு, இந்த பேட்டர்னை தான் இவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. சோ அதுல என்ன தப்பு இருக்கு? இந்த வாய்ப்புகளை காங்கிரஸை ஏற்படுத்தி கொடுக்கலையா? சாம் பிட்ரோட பேசுறதும் சரி, இன்னைக்கு ஓட் ஜிகாத்துன்னு பேசுறது சரி, இது எல்லாமே காங்கிரஸ் ஒரு வாய்ப்பு, ஒரு புள்ளி ஏற்படுத்தி கொடுத்துருது. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஒரு பொலிட்டிஷியனா ஸ்கோர் பண்றாரு அப்படின்றார். இல்ல நான் என்ன கேட்கிறேன், சாம் பிட்ரோட பிரதமரா இருந்தாரா, கட்சி தலைவர் அவரு? இல்லனா இல்ல ராஜகுரு நீங்க சொல்றீங்க. நாங்க சொன்னோமா சார்? ராகுல் தன்னுடைய ராஜகுரு ஒத்துக்கிட்டு இருக்கார் சார். நீங்க அவர் அப்ப ராகுல் காந்தியை போய் சொல்ல சொல்லுங்க. இல்ல பிரதமரான்னு கேட்டேன். சாம் பிட்ரோட பிரதமரா? ஒரு கட்சியினுடைய தலைவருடைய முகமா? இல்ல இல்ல அவர் கட்சியில பொறுப்பு நீங்க கட்சியில இல்ல, இன்னைக்கு இல்ல. அந்த ஹீட் உங்களுக்கு அவ்வளவு ஹீட் ஆனதனால அவர் வெளிய தூக்கிட்டீங்க, வெளிய போங்கன்னு சொல்லிட்டீங்க. நான் என்ன பிரதமர் பதவிக்கான மாண்புகளை முதல்ல மதிச்சு பிரதமர் நடந்துக்கிறாரான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ போற போக்குல அடிச்சு வர்றாரு. 8வது பகுதியில் என்ன போட்டிருக்குன்னா,
போட்டிருக்காங்கன்னா ரிலீஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் போட்டிருக்கு. சிறுபான்மை சமூகம் என்றால் மொழி சிறுபான்மையர் மற்றும் மத சிறுபான்மையர் தெளிவா போட்டு 8வது பக்கத்துல. ஆனா போற போக்குல சிறுபான்மை சார் சொல்லிட்டு இருந்தாரு. மொழி மற்றும் மத சிறுபான்மை சார்ந்த யாரா இருந்தாலும் அவருக்கான நல்வாழ்வு திட்டங்கள் குறித்து கொடுத்திருக்காங்க. அதுல சிறுபான்மை மட்டுமல்ல, விவசாயிகள், தொழிலாளர்கள், பெண்கள், இளைஞர்கள் பல பகுதி வருது. அப்போ இந்த மாதிரி தான் கதையை வந்து ட்விஸ்ட் பண்ணி வந்து இவங்க மக்கள் மனசுல வந்து பதிக்க நினைக்கிறாங்கன்றதை நான் சொல்றேன். சரிங்களா? இங்க நாங்க வந்து எங்க தேர்தல் அறிக்கை தான் இந்த பிரச்சாரத்தினுடைய ஹீரோவா இருக்கு. நான் இப்ப வரைக்கும் என்ன கேட்கிறேன், எங்க தேர்தல் அறிக்கைக்கு நீங்க மாற்று வைங்க. இங்க தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்க கருத்து இருக்குல்ல, அதுக்கு பதில் சொல்லுங்க. வேலை வாய்ப்பை கொடுக்கணும் நாங்க சொல்லிருக்கோம். இன்னைக்கு 30 லட்சம் வேலை வாய்ப்பு நிரப்போம்னு சொல்லிருக்கோம். நீங்க முடியாதுன்னு சொல்லுங்க, இல்ல நாங்க இப்படி பண்ணுவோம்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு கிரிக்கெட்ல வந்து என்ன சொல்றாரு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கிரிக்கெட்டில் இஸ்லாமியர்கள் உள்ள வந்துருவாங்கன்னு சொல்றாரு. நாங்க என்ன கேட்கிறோம்னா, கிரிக்கெட்ல எப்போ ஓபிசி வருவான், கிரிக்கெட்ல எப்போ எம்பிசி வருவான், கிரிக்கெட்ல எப்போ SC ST வருவான்? சரிங்களா? கிரிக்கெட்ல இந்த 4 பேரும் வரலையே இத்தனை 70 ஆண்டுகள்ல. இன்னைக்கு சமூக நீதி குறித்து நாங்க பேசுறோமே, சாதி வாரி கணக்கெடுப்பு தேவைன்னு சொல்றோம்ல. அப்ப அந்த அடிப்படையில் நோக்கி தானே போயிட்டு இருக்கோம் நாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.